ஹலோ. ஸோ நான் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் என்னோட ஸ்கின்க்கு நான் என்னெல்லாம் என்னோட ஸ்கின்க்கு அப்ளை பண்ணிட்டு தூங்குவேங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டோனர் தான். ஸோ இந்த டோனர் தான் அப்ளை பண்ணுவேன். நான் சீரம்லாம் பெருசா எதுவும் யூஸ் பண்றது இல்ல. ஸோ இந்த டோனர். ஸோ டோனர் அப்ளை பண்ணிப்பேன். இது ப்ளம்மோடது. ஸோ என்னோட ரீசன்ட் நைக்கா ஹால் வீடியோவில் கூட இது இருக்கு. ஸோ இந்த டோனர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் அப்படி கொஞ்சம் 2 to 3 மினிட்ஸ்ல 1 or 2 மினிட்ஸ் போதும். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் அது நான் விட்டுருவேன். ஸோ இது போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் தான் போடுவேன். நிறைய பேர் வந்துட்டு நைட்டு சீரம் மட்டும் போட்டு தூங்குவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய லேயர்ஸ் போட்டு தான் நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் நீங்க கரெக்டா மார்னிங் அண்ட் நைட். மார்னிங் வந்துட்டு நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்றீங்கன்னா டோனர் கூட வச்சுக்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் சன்ஸ்கிரீன். நீங்க வந்துட்டு வெளில போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு நீங்க வெளில போய்க்கலாம். அண்ட் சேம் அதே தான் நைட்டும் அதே தான். மார்னிங் என்னோட ஸ்கின்னுக்கு மார்னிங் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணுவேன்னா சன்ஸ்கிரீன் நான் அப்ளை பண்ணுவேன். பட் நைட்டு நான் வந்துட்டு அந்த சன்ஸ்கிரீன் மட்டும் பண்ண மாட்டேன். அண்ட் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவேன். ஸோ அப்போ நம்ம மார்னிங் எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இல்லாம ஸோ கொஞ்சம் சாஃப்டா அண்ட் ஸோ அங்கங்க பிரேக்கேஜ் இல்லாம நம்மளுடைய ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை ஃபாலோ பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இப்போ நான் மார்னிங் ஹேர் வாஷ் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, அப்போ நான் இந்த டோனர் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குங்குமாதி தைலம் நான் என்னோட ஃபேஸ்ல ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தான் நான் எடுத்துப்பேன். நிறைய எடுக்க மாட்டேன். பிகாஸ் அது கூட வந்துட்டு ஆக்னே வந்துடும். ஸோ ஸ்கின் ஓவரா ஆயிலியா இருந்துச்சுன்னா ஓவர் நைட் நம்ம வைக்கிறதுனால ஆக்னே வந்துடும். ஸோ அதனால நான் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் தான் கையில எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு நான் ஸ்கின்ல வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இஃப் இன்கேஸ் நான் மார்னிங் நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த குங்குமாதி தைலம் நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதுவுமே உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப அங்கங்க அன்ஈவனா இருக்கு அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கின் ரொம்ப ரேடியண்டா இருக்கு. ரேடியன்ட் ஸ்கின்க்கு அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. இது ஆயிலி ஸ்கின்க்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிப் பாம். ஸோ இந்த லிப் பாம் வந்து எனக்கு நார்மலா என்ன, இந்த அப்பர் லிப் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். கீழே இருக்கிறத விட இந்த அப்பர் லிப் வந்து டார்க்கா இருக்கும். ஸோ இதை நான் ஒரு 2 to 3 months நான் யூஸ் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு பயங்கரமா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் மார்னிங் அண்ட் நைட்டு நான் இன்பிட்வீன்லாம் யூஸ் பண்றது இல்லை. அவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் பண்ற ஒரு பர்சன் கிடையாது. ஸோ மார்னிங் நான் பண்ணுவேன், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் லிப் பாம் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இந்த லிப் பாம் வந்து எப்படின்னா ஒரு லைட்டா ஒரு டிண்ட் ஒன்று கொடுக்கும். தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல பாத்தீங்கன்னா. ஸோ லிப்ஸ்டிக்கே உங்களுக்கு தேவையில்லை, இது மட்டுமே போதும். தெரியுதுல? இவ்வளவுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொம்ப லேயரா அப்ளை பண்ணாதான் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியரான ஸ்கின்னை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஸ்கின்னுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுதோ அதை நீங்க ரெகுலரா ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அண்ட் ஃப்ரீக்வெண்டா உங்களுடைய ப்ராடக்டை சேஞ்ச் பண்றதுனாலயும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பெருசா தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ப்ராடக்டே ரெகுலரா கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பாய்.